ஷாபான் வருகிற போதே பல பேர் தயாராக்கி விடுகிறார்கள். ஷாபான் இல்ல, பராத் இல்ல, இது இல்ல, அது இல்ல. இது நம்முடைய கண்டுபிடிப்பு அல்ல. ஷாபானுடைய இந்த இரவுகள் நாமளா உருவாக்குனா ஏதாவது ஒரு இரவு உருவாக்கலாமே. அறிவிக்கிற இந்த ஹதீஸ் அலிரலியல்லாஹு உட்பட 8 பெரிய சஹாபாக்கள் இதை அமலும் செய்கிறார்கள், இதை அறிவித்திருக்கிறார்கள். சவுதியில நிறைய வஹாபிய கொள்கைகளை உடையவங்களா இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒரு பெரிய ஆலிம் ஒருத்தரை ரொம்ப தூக்கி பிடிப்பாங்க. அவருக்கு அல்பானி பேர். இணையதளங்கள்ல சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும், அல்பானி அப்படின்னு சொல்லி. ஹதீஸ்களை ஒரு பெரிய ஆள் தான், பெரிய மேதை. அவர் என்ன செய்வாருன்னா, நிறைய ஹதீஸ பலவீனம், இந்த ஹதீஸ் பலவீனம், இந்த ஹதீஸ் பலவீனம், இது ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பார். அல்பானி அவர்களால் வெளியேற்றப்பட்ட பலவீனம் என்று சொல்லப்பட்ட ஹதீஸ்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறது. இதுல என்ன பியூட்டினா, அந்த அல்பானி ஷபேபராத்தினுடைய ஹதீஸ்களை சரியானதுன்னு எழுதுறாரு. இவங்க கூட்டம் எடுத்து போயிடுச்சு. இவங்க உண்மையாலுமே சரியான ஆளுகளா இருந்தா அல்பானி சொன்னதுக்கு அப்புறம் யாரும் மறுபேச்சே பேசக்கூடாது. ஏன்னா அல்பானி அந்த துவா இல்லை, இந்த துவா இல்லை, இந்த தஸ்பீ இல்லை, இந்த இலைக்கு இல்லை, அப்படியெல்லாம் நிறைய கண்டுபிடி செய்தவர். ஹதீஸ்களை தரம் பிரித்து அறிவதில் உலகத்திலேயே பெரிய ஆள் என்று இவர்கள் போராடுகிற அல்பானி அவர்களே இந்த ஹதீஸை சரி காணுகிற போது இங்க பார்த்தா பயங்கரமா ஓடுது.